பொதுவாக அந்த நானோ டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய 1/2 லிட்டர் அளவில் கிடைக்குது. 1/2 லிட்டர் அளவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 அந்த ரேஞ்சில் வந்து 600 ரேஞ்சில் வந்து கிடைக்குது. இதில் வந்து இதை வந்து நம்ம டிஏபி கரைசல் தெளிப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உளுந்துக்கெலாம் வந்து பூ எடுக்கக்கூடிய பருவங்கள், உளுந்து மணிலா போன்ற பயிர்களுக்கு பூ எடுக்கக்கூடிய பருவத்தில் வந்து ஒரு 2 கிலோ, ஏக்கருக்கு 1.5 கிலோலேருந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் எடுத்து அதை வந்து நைட்டில் ஊற வச்சு கரைச்சி அந்த தெளிவாக இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது அது வந்து அதிகப்படியான பூக்கள் எடுத்து அந்த அப்படி எடுக்கக்கூடிய பூக்கள் வந்து உதிர்ந்து விடாமல் அதிக காய்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அந்த மாதிரியான தன்மையை ஏற்படுத்துறதுக்காகவும் அங்கே உள்ள சத்து பற்றாக்குறை, குறிப்பாக நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறையை சரி செய்வதற்காகவும் இந்த டிஏபி கரைசல்ன்றது வந்து 1 அல்லது 2 முறை பூக்கக்கூடிய பருவங்களில் ஒரு 10 நாள் இடைவெளியில் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த பூக்கக்கூடிய பருவங்களுக்கு ஒரு 10 நாள் முன்னதாகவோ 10 நாள் பின்னதாகவோ 1 அல்லது 2 முறை இந்த உளுந்து